வீரா சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாறன் கையில விஜயோட உண்மையான ரிப்போர்ட் கிடைச்சதும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப விஜய் மாறனை போட்டு தள்ள சொல்லி ஆளுகளை அனுப்புறாங்க. அதுக்கு முன்னாடியே மாறன் அதை காதுல கேட்டுறாங்க. என்ன விஜய் இணைவா போட்டு தள்ள ஆள் அனுப்பிச்சிருக்கேங்கிறாங்க. இதை கேட்டதும் விஜய் அப்படியே பதறி போயிடுறாங்க. திரும்பி பார்த்ததும் ஐயோ மாமா இல்ல அப்படி இல்ல இப்படி இல்ல அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அடடா நல்லாவே சமாளிக்கிற விஜய். இப்போ என் கையில என்ன இருக்கு தெரியுமா? உன்னோட ஒரிஜினல் ரிப்போர்ட் இருக்கு. உன்னை பத்தின முழு விவரமும் என் கைக்குள்ள இருக்குங்கிறாங்க மாறன். எப்படியாவது அதை பிடிங்கிடலாமா அப்படின்னு எல்லாம் கூட யோசிக்கிறாங்க விஜய். ஆனா அதுக்கு இடம் கொடுக்காத மாறன் உடனே கையும் களவுமா இழுத்துக்கிட்டு வர்றாங்க. தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து அங்க சபைக்கு முன்னாடி தள்ளி விடுறாங்க. அங்க ராமச்சந்திரன் வள்ளிமா இவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்ப விஜயை தள்ளி விட்டதும் டே என்னடா பண்ற அப்படின்னு ராமச்சந்திரன் கோவமா கேக்குறாங்க. அப்பா பதறாதீங்க, அவ ஒன்றும் கர்ப்பமா இல்ல அவ குழந்தைக்கு எதுவும் ஆயிடாது. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ ஒரு கர்ப்பவதி கிடையாது. நீ மனுஷிதான், நம்ம குடும்பத்தை ஆட்டி வைக்கிறதுக்காக வந்த தனி மனுஷிங்கிறாங்க வள்ளி. இவனுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சாங்கிறாங்க ராமச்சந்திரன். டே என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன்டா இப்படி பண்றேன்னு கேக்குறாங்க வள்ளிமா. அதுக்குள்ள ஏதாவது ஒரு டிராமா பண்ணலாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு மாமா இவங்க சொல்றது எல்லாம் நம்பாதீங்க, நான் கர்ப்பமா தான் இருக்கேன். மாறன் மச்சான் பிறந்தாவுக்காக என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுங்கிறக்காக ஏதோ ஒரு பொய் ரிப்போர்ட்டை தயார் பண்ணி வச்சுட்டு என்னை இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் என்ன கஷ்டப்படுத்துறாங்க மாமா. இவர் சொல்றதை நீங்க நம்பாதீங்கிறாங்க விஜய். மாறா என்னடா நடக்குது, இவ இது நாள் வரைக்கும் பொய் தான் சொன்னா, இப்ப சொல்றது உண்மையா பொய்யான்னு கேக்குறாங்க வள்ளிமா. என்ன இது இவ்வளவு நம்பினா நீ கார்த்தியை நம்பாத மாதிரி, கார்த்தியை நீ வளர்த்த பையன் நம்புறியே இல்லையான்னு கேக்குறாங்க மாறன். டே ஏன் அவன்டா கார்த்தி, நான் அவனை நம்பாம வேற யாரிடா நம்ப போறேன்? ஏடி இவ்வளவு நாள நீ எங்களை நம்ப வச்சு முட்டாளாக்குனது பத்தாதா? நான் வளர்த்தன பையன் பொய்ய சொல்லிடுவானா? இது நாள் வரைக்கும் நான் கார்த்தியை நம்பாம உன்னைய நம்பிட்டு இருந்தா, ஆனா நீ எப்பேற்பட்ட கேடுங்க உண்மையே எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. உன்னை இதுக்கு மேலேயும் வீட்டுல வச்சிருந்தோம் என் பசங்களுக்கு தான் ஆபத்து, இதுக்கப்புறமா நீ வீட்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு வள்ளியம்மா விஜய போட்டு பலார்னு கன்னத்துல ஓங்கி ஓங்கி அரைகிறாங்க. மாறன் சொல்றாங்க எல்லாரும் பாத்துக்கிட்டீங்களா, நல்லா கேட்டுக்கோங்க, இவ எவ்வளவு தூரம் போய் சொல்லி எப்படி எல்லாம் டிராமா பண்ணி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா, எல்லாத்துக்கும் இந்த உண்மை தெரியணுங்கிறக்காகத்தான் இப்படி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணி உங்க எல்லாத்தையும் வர வச்சேங்கிறாங்க மாறன். விஜய் அந்த இடத்துல பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ராமச்சந்திரன்கிட்டயும் வந்திருக்கிற உறவுக்காரங்ககிட்டயும் சொல்லி கெஞ்சுறாங்க. இவன் சொல்றது எதையுமே நம்பாதீங்க, நான் சொல்றதுதான் உண்மைங்கிறாங்க. வள்ளியம்மாவுக்கு கோவம் வந்துருது. நீ நடிச்சதெல்லாம் போதுடி, மரியாதையா இங்கிருந்து வெளியில போக, மூட்டையை கட்டிட்டு கிளம்புங்கிறாங்க வள்ளியம்மா. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமா? நான் எதுக்காக போகணும்? கார்த்தி மச்சான் என் கழுத்துல தாலி கட்டியிருக்காங்க, முறைப்படி நான் தான் இந்த வீட்டுல கார்த்திக்கு முதல் மனைவி, எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து அனுப்ப முடியாதுன்னு விஜய் எடுத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அப்போ வீரா கூட்டிட்டு வந்த டாக்டரும் வந்துடுறாங்க. டாக்டர் வந்து எல்லா உண்மையும் எல்லாத்துக்கிட்டையும் உடைச்சிடுறாங்க. இதை கேட்டதும் விஜய் இன்னமும் ஆக்ரோஷமா குதிக்கிறாங்க. நம்ப வைக்கிறதுக்காக இப்படி போயிட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப டாக்டர் அன்னைக்கு என்ன கர்ப்பம்னு சொன்னாரு, இப்ப வந்து இவங்க எல்லாம் மிரட்டினதுனால இவர் இப்படி எல்லாம் கேட்டுட்டு என்ன கர்ப்பம் இல்லைன்னு சொல்றாரு. இதை நான் எங்க போய் சொல்லி எழுவேன்? கடவுளே, எனக்குன்னு யாரும் இல்லையா? நாதியேட்டு கிடக்கிறதுனால தானே இப்படி ஒரு பொய்ய சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பாக்குறாங்களே. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? அப்படி இப்படின்னு டிராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்த வள்ளியம்மா போனதையும் மறுபடியும் ஓங்கி பலாருன்னு ஒரு அறை விடுறாங்க. உண்மையை சொல்லுடி, நீ கர்ப்பம் இல்லைங்கிற விஷயம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீ என்னமா டிராமா பண்ண, எப்படியெல்லாம் நடிச்ச, நாங்க சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீ நடிச்சிட்டு இருக்கும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ கர்ப்பம் இல்லைங்கிற விஷயம் எங்களுக்கும் தெரிஞ்சது. கர்ப்பம் இல்லைங்கிற தெரிஞ்சிருந்தும் இந்த ஃபங்க்ஷன் நான் ஏற்பாடு பண்ணினது எதனால தெரியுமா? உறவுக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு நீ கர்ப்பம் இல்லைங்கிற விஷயத்தை எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்டுருக்கேன். இப்போ உன் வாயாலேயே நீ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுன்னு கேட்குறாங்க வள்ளிமா. மேலேயே நீ எங்ககிட்ட மறைக்க முடியாதுன்னு இறுக்கி பிடிச்சு கேட்கும்போது விஜய் சொல்றாங்க, ஆமா நான் கர்ப்பம் இல்லை தான். அங்க வந்திருந்த உறவுக்காரங்க எல்லாரும் சொல்றாங்க, அடி பாவி, எவ்வளோ பெரிய பொய்ய சொல்லியிருக்க, ஒரு பொண்ணு சொல்லக்கூடாத பொய்யல்லவா நீ சொல்லி இந்த வீட்டுல சாதிக்கணும்னு நினைச்சிருக்க, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க. பாவம் ராமச்சந்திரன், அவங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு பிள்ளை கெட்ட பேர் கொண்டு வந்து விட்டுட்டாள். கார்த்தி தங்கமான பையன், அவன் அப்பவே எவ்வளவோ தலையால் அடிச்சுக்கிட்டான், நான் அப்படி ஒரு தப்பே பண்ணலேன்னு. ஆனா எல்லாருமே சேர்ந்து அவன் தப்பு பண்ணிட்டான்னு நினைச்சு தானே இவளை கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா இவ இப்படி சொல்லுவான்னு யார் எதிர்பார்த்தா? இப்படி ஒரு பொய்ய சொல்லி இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டுட்டாளே. அந்த பையன் நல்ல பையன் மேல இப்படி ஒரு பழி சொன்னவன் நல்லா இருப்பாளா அப்படின்னு விஜய் எல்லாரும் திட்டுறாங்க. விஜய் அங்கிருந்து போக மாட்டேங்கிறாங்க. வள்ளியம்மா சொல்றாங்க, மரியாதையா இங்கிருந்து வெளியில போறியா இல்ல உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமாங்கிறாங்க. ஓஹோ, நான் செய்ய வேண்டியது நீங்க செய்யறீங்களா சித்தி, ரொம்ப நல்லதா போச்சுங்கிறாங்க விஜய். இந்த பாரு ராமச்சந்திரா, என்னமோ ஏமாந்தாச்சு, ஊர்க்காரங்களை கூப்பிட்டு இதுக்கு ஒரு நியாயத்தை பேசி முடிவு எடுக்கலாங்கிறாங்க. ராமச்சந்திரா, இனிமே பேசி பிரயோஜனம் இல்லப்பா, 4 பேர்த்த கூப்பிட்டு நியாயத்தை முடிச்சுக்கலாம், பஞ்சாயத்துக்கு வந்து பேசிக்கலாங்கிறாங்க. சரி, உங்க பேச்சுக்கு நாங்க கட்டுப்படுறோம், பஞ்சாயத்து மூலமாவே இவளுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் கொடுத்துட்றேங்கிறாங்க ராமச்சந்திரன். ஊர்க்காரங்க பேச்சுக்கு கட்டுப்படுறோம், ஆனா என் பையன் ஒன்றும் விருப்பப்பட்டு இவ கழுத்துல தாலியை கட்டல, இவளா எல்லாத்துக்கிட்டையும் பொய் சொல்லி என் பையன் கையால தாலி வாங்கி கட்டிக்கிட்டான். வீட்டுக்கு வந்ததுனால இருந்து எவ்வளவோ பிரச்சனைகளை ஏற்படுத்தி எல்லாமே சகிச்சுக்கிட்டு சரி எந்த பக்கம் நியாயம் எந்த பக்கம் தப்புன்னு தெரியாம நாங்களும் திணறி போயிட்டோம். ஆனா இப்பதான் வெட்ட வெளிச்சமா அம்பலம் ஆயிடுச்சு.
இந்த விஜி சொன்னது எல்லாமே பொய் பொய் சொல்லி தாலியை கட்டிக்கிட்டு இந்த வீட்டில் வந்து என்னமா அதிகாரம் பண்ணிட்டு இருந்தா. இனிமே இந்த வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். கார்த்தியும் இவளை ஏத்துக்கிறதா இல்லை. அதனால இவளை வெளியே விரட்டுறதே சரிங்கிறாங்க ராமச்சந்திரன். அதுக்கான என்ன நஷ்டீடு கேட்டாலும் நாங்க கொடுக்க தயாரா இருக்கோங்கிறாங்க வள்ளிமா. அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு வந்தா இப்ப அம்மா இருக்கா. ஆனா இவ எவ்வளவு பணம் கேட்டாலும் சரி கொடுத்து நாங்க ஒதுக்கிடுறோம். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு இவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நீங்க அறவா வெட்டி விட்டுருங்கிறாங்க. சரிம்மா, நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டி அதுக்கான முடிவு எடுக்கலான்ட்டு போறாங்க. பஞ்சாயத்து கூடதும் பேசினபடி, ஏமா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நாங்க ராமச்சந்திரன் கிட்ட உனக்கு வாங்கி கொடுக்குறோம். அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு திரும்பி பார்க்காம போயிடு. அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு உனக்கு எந்த ஒரு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு நீ எழுதி கொடுத்துட்டு போங்கிறாங்க. பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் பேசுனதை கேட்டு விஜய் அப்படியே கோரத்தனமா சிரிக்கிறாங்க. என்னம்மா பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து பேசி முடிச்சிருக்கோம், நீ என்னடானா இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமா, நான் என்ன பணத்துக்காகவா இந்த வீட்டில் பொழைக்கிறதுக்கு வந்தேன்? நான் ஒன்றும் சோத்துக்கு வழி இல்லாமல் இந்த வீட்டுக்கு வரலைங்க. எங்க அப்பா இறந்ததுக்கு காரணம் இந்த குடும்பம் தான். இந்த குடும்பத்தை நான் பழி வாங்கியே தீரணும். இந்த குடும்பம் தான் என் அப்பா சத்தத்துக்கு பதில் சொல்லணும். என்னமா பேசிட்டு இருக்க? அப்படி சொன்னா இப்படி இல்லைங்கிற, இப்படி சொன்னா அப்படி இல்லைங்கிற, அப்ப நீ என்னதான் பண்ண சொல்ற அப்படின்னு ஊருக்காரங்க கேட்குறாங்க. அதாவது எனக்கு பணமும் வேண்டாம், கார்த்தி மச்சான் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன், அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க. அப்ப சரி, அப்படின்னா சொன்னதை செஞ்சா போதுங்கிறாங்க. சரிம்மா, அப்படி என்னதான் செய்ய சொல்ற சொல்லு, அதான் அவங்க செய்ய தயாரா இருக்காங்கல்லன்னு ஊருக்காரங்க கேட்குறாங்க. அதாவது ராமச்சந்திரன் இருக்காரு, ராமச்சந்திரன் அவரும் வள்ளியும் 2 பேருமா சேர்ந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் நான் போனா போகுதுன்னு மன்னிச்சுட்டு நான் போய்கிட்டே இருக்கிறேங்கிறாங்க விஜய். ராகவன் கார்த்தி 3 பேர்த்துக்கும் சரியான கோவம் ஆத்திர வருது. அப்படியே பாஞ்சுக்கிட்டு வராங்க. கார்த்திக், என்னடி சொன்னேன், உன் காலில் வந்து எங்க அப்பாவும் அத்தையும் விழணுமா? புறம்போக்கு, உன் காலில் எல்லாம் விழணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறாங்க. அப்படின்னா சொல்லு, உனக்கு பொண்டாட்டியா நான் அந்த வீட்டில் தான் வந்து இருப்பேங்கிறாங்க விஜய். ஊர்க்காரங்க கிட்ட என்ன சொல்றாங்க கேட்டு சொல்லுங்கன்னு விஜய் கேட்கவும் ஊர்க்காரங்க எல்லாருமே கார்த்திகிட்ட கேட்குறாங்க. அத்தையும் அப்பாவையும் அந்த பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன், இது சரியில்லாத பேச்சு தான். சரி, இல்லைன்னா நீ கூட்டிட்டு போய் வச்சு காப்பாற்றிக்க வேண்டியதான்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு நாள் நடக்காது. சரி, எங்க வீட்டுல ஓரமா வந்து இருந்து தொலையிட்டுங்கிறாங்க கார்த்தி. ஊர்க்காரங்க விஜய்கிட்ட சொல்றாங்க, என்னம்மா அதான் உன்னை அந்த வீட்லயே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க, நீ என்ன முடிவு சொல்றேங்கிறாங்க. எனக்கு தாராளமா போய் தங்கறதுக்கு இஷ்டம் தான். என் மச்சான் கூட எப்பவுமே நான் இருக்க சம்மதிக்கிறேன். நாள் பூரா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஊர்க்காரங்க எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு விஜய் ரொம்ப எகத்தாளமா பேசிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா பிருந்தா, என்னது அவ அருவாவே வேண்டாம், அவளை அத்து விட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இப்ப என்னடான்னா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா சொல்றீங்களேங்கிறாங்க பிருந்தா. நான் என்ன பிருந்தா பண்ணட்டும்? எங்க அப்பாவும் அத்தையும் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவ ஒன்றும் ரொம்ப பெரிய மனுஷியும் கிடையாது. அவ செஞ்சதெல்லாம் ஒழுக்கம் கிடையாது. இல்லாதவளை எல்லாம் நாங்க ஒன்றும் மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்கிறாங்க கார்த்தி. நீ ஒன்றும் கவலைப்படாத. இவ்வளவு நாளா இவ நம்ம வீட்டில் இருந்தா, இவனால என்ன செய்ய முடிஞ்சது? இவளை பற்றி தான் இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சே. இதுக்கப்புறம் இவளுக்கு நமக்கு என்ன இருக்கு? என்ன ஓரமா கிடந்துட்டு போகட்டும், இவளை நம்ம சட்டை பண்ணிக்காம விட்டுறலாங்கிறாங்க கார்த்தி. கார்த்தி சொன்னதுக்கு அப்புறமா பிருந்தா சரின்னு சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி வந்து ஒரு மூலையில இருந்துட்டு போகட்டும், ஆனா இவ கூட எங்களுக்கு எந்த ஒரு டச் இருக்காது, இவகிட்ட நாங்க பேச விரும்பலைங்கிறாங்க. என்னம்மா அவங்கெல்லாம் அப்படி சொல்றாங்க, நீ அந்த வீட்டில் போய் இருந்துக்குவியான்னு ஊர்க்காரங்க கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்றாங்க, நான் போய் தாராளமாக இருந்துக்குவேங்க ஐயா. என்ன இருந்தாலும் அவர் என் புருஷன். என்னதான் குடும்பக்காரராக இருந்தாலும் பொண்டாட்டி அவர் நிழல் தானே இருக்கணும், நான் அவர் கூடயே இருந்துக்கிறேங்கிறாங்க விஜய். பஞ்சாயத்து முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அங்கே போய் ராமச்சந்திரன் ரொம்ப சோகமா இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கார்த்தி அவ்வளவு தூரம் சொன்னான், அப்போ அவன் பேச்சை நம்ம கேட்காமையே விட்டுட்டோமே. அவன் பக்கம் தப்பு இல்லைன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தான், ஆனா கேட்காம விட்டது எவ்வளோ பெரிய தப்பா போச்சு. கார்த்தியோட வாழ்க்கையை நம்மளே நாசம் பண்ணிட்டோமேன்னு ஒரு குற்ற உணர்வோட உட்காந்துருக்காங்க ராமச்சந்திரன். அங்க வீரா வராங்க. வீரா வந்து ராமச்சந்திரனை பாக்குறாங்க. என்ன மாமா, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? விஜய் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாலேன்னு கவலையா இருக்கா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, நாங்க எல்லாம் இருக்கோம்ல. அவனால இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எவ்வளோ பிரச்சனைகள் அத்தனையும் தாண்டி வந்தாச்சு. இப்பதான் அவ யாருன்னு உண்மை தெரிஞ்சு போச்சே. அவ முகத்தெரிய கிழிச்சாச்சு. இதுக்கப்புறம் அவ வந்து வாலாட்ட முடியாது. நம்ம எல்லாரும் அவளை அப்படி வச்சிருக்கணுமோ அப்படி வச்சிருந்தா அவ இந்த வீட்டை வந்து துணிய கணான்னு ஓட்டம் பிடிக்க மாட்டாளா? ஓட ஓட விரட்டிடலாமாமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க வீரா. தப்பு பண்ணின அவளே இவ்வளவு தைரியமா தெனாவட்டா பஞ்சாயத்துல வச்சு திரும்பவும் இதே வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கா. ஆனா நாம என்ன மாமா தப்பு பண்ணணும்? உண்மையா சொல்ல போனா அவளுக்காக நீங்க பறிஞ்சு பேசுனீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை நம்ம நேர வீணா போயிடக்கூடாது, கெட்டக்கூடாது, அவ அனாந்தரமா நிக்க கூடாதுன்னு நினைச்சு நீங்க இந்த வீட்டுல அவளுக்கு அடைக்கலமும் பாதுகாப்பும் கொடுத்தீங்க. அவ திருப்பி என்ன நன்றி கடனை காட்டுனா? உங்களுக்கு துரோகமும் மோசமும் தானே பண்ணனா? இப்படிப்பட்டவளை நம்ம சும்மா விடலாமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம அமைதியா இருக்க என்ன கேணமா? இனிமே தான் நம்ம சரியான பதிலடி கொடுக்க போறோம் மாமாங்கிறாங்க வீரா. தான் பையன் காத்தினால ஒரு பொண்ணோட வாழ்க்கையே வீணா போச்சேன்னு ஒரு குற்ற உணர்வோட நீங்க இவ்வளவு நாளா தவிச்சிட்டு இருந்தீங்க.
சொன்னீங்க. இப்பதான் அதுக்கான முடிவும் விடையும் தெரிஞ்சு போச்சுல்ல. இதுக்கப்புறம் அவளுக்காக நீங்க ஏன் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்க? அந்த விஜய இந்த வீட்டை விட்டு எப்படி ஓட ஓட விரட்ட போறேன் பாருங்கங்கிறாங்க வீரா. வீரா தைரியமா பேசுனதை கேட்டு ராமச்சந்திரனுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் வந்துடுது. அதுக்கப்புறமா கார்த்தி அங்க வந்து நிக்கிறாங்க. கார்த்தியை பார்த்ததும் ராமச்சந்திரன் போய் கார்த்தி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்பா நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்கிறாங்க கார்த்தி. இல்லப்பா, அவளை நம்பின அளவுக்கு நான் உன்னை நம்பாம போயிட்டேன். அன்னைக்கு மட்டும் உண்மை என்னன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் உன் கல்யாணத்தை பேசி முடிச்சிருந்தா இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு போராட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நீ எப்படி தலகுனிஞ்சு நின்று இருப்ப, மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். அதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்குதுப்பாங்கிறாங்க ராமச்சந்திரன். அப்பா நீங்க அதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஆனா நீங்க பெத்த பையனை தப்ப மறைக்காம உண்மை பக்கம் நின்னீங்கல்ல, உண்மையாவே இல்லைனாலும் அப்பவும் அவ ஒரு பொண்ணு பாவம்னு சொல்லி அனுதாபப்பட்டு அவ பக்கம் பேசுனீங்க பாருங்க. அந்த இடத்துல உங்களை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குப்பா. விஜய் மட்டும் நல்லவளா இருந்திருந்தா உங்களோட பெருந்தன்மையை அவ பாராட்டிட்டு தப்ப உணர்ந்து அங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பான். மோசமானவளா இருந்ததுனால தானே நல்லவங்களை கூட விரோதியா நடிச்சிருக்கா. இப்படிப்பட்டவளை வீட்டுல தங்க வைக்கிறதே தப்பு தான். இருந்தாலும் என்ன செய்யறது, பஞ்சாயத்து சொன்னதுனால நம்ம அவங்களுக்கு கட்டுப்பட்டு இந்த வீட்டுல இவளும் இருந்துட்டு போகட்டுன்னு விட்டுட்டோம். ஆனாலும் இவகிட்ட யாரும் எதுவும் பேச வேண்டாம், நம்ம இவளுக்கு கொடுக்குற தண்டனைன்னு கார்த்தி முடிவா சொல்லிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த கார்த்தியோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டோமேன்னு ராமச்சந்திரன் மனம் புழுங்கி கொண்டிருக்காங்க. அப்ப வீரா வந்து ராமச்சந்திரன் கிட்ட தைரியமா சொல்றாங்க, இதை பாருங்க மாமா, நல்லவங்களை கடவுள் சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. கார்த்தியை இவ்வளவு நாளா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அதான் கார்த்தி இப்ப எந்த தப்புமே செய்யலைன்னு உண்மை தெரிஞ்சிருச்சுல. இதை விட வேற என்ன மாமா வேணும்? அந்த விஜய் தன்னால இந்த வீட்டை விட்டு துண்டக்கானான் துணியக்கானான்னு ஓட போறா. நம்மளும் விரட்டத்தான் போறோம். விரட்டி அடிக்க அடிக்க அவளும் ஓடிக்கிட்டே இருப்பா. ஒன்றும் கவலைப்படாதீங்க. இவ்வளவு நாளா ஏதோ ஒரு உரிமையில உட்கார்ந்துருந்தா இனிமேலும் அவளுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சல்ல. இதுக்கப்புறமா அவ தைரியமா கோந்துருவாளா என்ன? நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க கண்மணி. கண்மணி, பிருந்தா, வீரா 3 பேருமா கை கோர்த்துக்கிட்டு ராமச்சந்திரன் முன்னாடி இந்த விஜயை ஓட ஓட விரட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ராகவன், கார்த்தி, மாறன் 3 பேருமா சேர்ந்து எப்படியோ இனிமேலாவது கார்த்தி வாழ்க்கையில விடுதலை கிடைச்சிருச்சு. கார்த்தி, பிருந்தா 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்னு சொல்றாங்க மாறன். டே மாறா, இவ்வளவெல்லாம் பேசுற, திரும்பவும் நீ இந்த வீட்டுக்குள்ள எப்படா வந்து சேரப்போறேன்னு கேக்குறாங்க. என்னோட லட்சியம் நிறைவேறினதும் நான் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு மாறன் சொல்லிட்டு வீராவை கூட்டிட்டு போறாங்க. சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருக்கிறது எல்லாம் அந்த பக்கமா விஜய் நின்று அப்படியே விரைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னையா விரட்ட போறீங்க, இந்த குடும்பத்தை எப்படி இன்னும் உடைக்க போறேன், எப்படி எல்லாம் கதற விட போறேன் பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்த்துட்டு இருக்காங்க. விஜயவே முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.